ஹலோ சினி ஃபைல்ஸ், வாங்க பேசலாம் பழகலாம் சினிமா. இன்னைக்கு என்ன படம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நாள்? ஜூலை 26 அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் ரேடியோ, டிவி, நியூஸ் பேப்பர் எங்கே பார்த்தாலும் இன்று முதல் இன்று முதல் இன்று முதல் யாரு வரா? ராயன் வராரு. ஸோ ராயன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். தனுஷோட 50வது படம். அவரே எழுதி இயக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இந்த ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கோ இதுக்கோ வரல. படத்தை பற்றி பேசணும்னா நிறையா பேசலாங்க. உண்மையாலுமே எனக்கும் அப்படிதான் இருக்குது. படம் இப்போ தான் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்பாய்லர் பண்ணக்கூடாதுன்ற எனக்கு ஒரு பேசிக் எத்திக் ஒன்று வச்சுருக்கு. ஸோ அதனால் ஏன்னா புது படம். சீரியஸாக சொல்கிறேன், எல்லாரும் தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஃபோன்லேயோ டிவிலேயோ வேணாம், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ தனுஷ் வந்து அவரோட டெக்னிக்கல் டீம் சூஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா, அவரு கூட ஆல்ரெடி ஒரு 2 to 3 மூவிஸ் ஒர்க் பண்ண பீப்புள்ஸை தான் டெக்னிக்கல் குரூவாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆடியோ லான்ச்சில் எல்லோரும் பார்த்துருப்போம். ஜாக்கி மாஸ்டர் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், அவர் வந்து வெற்றிமாறன் சாரோட படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அசுரன் மூவியில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் நிறையா படத்தில் தனுஷ் கூட சேர்ந்து இயக்கி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட கொலாபரேஷன் பண்ணி ஸ்டண்ட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவர் கேமராமேன் ஓம் பிரகாஷ் சார் மாரி மூவியில் ஸ்டார்ட் பண்ண அவங்க ஜேர்னி மாரிலேருந்து அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையாலுமே இந்த படத்துக்கும் ரொம்ப அற்புதமான சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அடுத்து சொல்லவே வேணாம், நம்ம இசைப்புயல் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸு எல்லாம் தாறுமாறா குடுத்துருக்காங்க. முன்னாடியே ஆல்பம் ரிலீஸ் ஆனனால நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஸோ சாங்ஸும் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆ இன்னும் வேற யார பத்தி பேசணும்? ட்ரெஸ்ஸிங் டிசைனர்ஸ் எல்லாமே உண்மையாலுமே சூப்பரா தான் ட்ரெஸ் கோட் இந்த மூவிக்கு என்ன தேவையோ அந்த மாரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் டீம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அண்ட் க்ரூன்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆ தனுஷ், துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி, எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், சரவணன், அப்புறம் இவரு செல்வராகவன் சார். இந்த ஒரு 8 கேரக்டர், இவங்க ரொம்ப 8, 9 கேரக்டர்ஸ் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூவிய பொறுத்தவரைக்கும். ஸோ இவங்களுக்குள்ள தான் ஃபுல்லி சுத்தி ப்ளே ஆகுது. மூவியே ஃபுல்லா நடக்க ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஆக்சுவலி 2 ஒய்ஃப் இருக்காங்க இந்த படத்துல. ஒருத்தங்க வரலட்சுமி சரத்குமார், இன்னொருத்தங்க வந்து தெரிஞ்ச ஃபேஸ் கட்டா இருந்துச்சு. பட் அவங்க நேம் என்னன்னு தெரியல. அப்புறம் பிரகாஷ் ராஜ் வந்து இதில போலீஸ் கேரக்டரா பண்ணியிருக்காரு. ஸோ செல்வராகவன் நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த மாரியே தெரியும். தனுஷ பார்த்துக்கிறது, பண்றது எல்லாமே அவரா தான் இருக்காரு. ஆ வேற யார் பத்தி சொல்லணும்? துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன் இவங்கலாம் 4 பேரும் ஒரு ஃபேமிலி. தனுஷ் இவங்கலாம். ஆ அபர்ணா பாலமுரளி வந்து அந்த ஏரியால இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கும் சந்தீப் கிஷனுக்கும் லவ் பண்றாங்க. ஸோ இதுதான் ஓவரால் த்ரூ மூவி க்ரூ எல்லாமே. இது என்ன நடக்குதுன்றது. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, எனக்கு எங்க ஆர்வத்த மீறி நான் எங்கேயாவது படத்த சொல்லிறணுன்ற ஒரு பயத்திலேயே கண்ட்ரோல் பண்ணி மூவி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா, அந்த அளவுக்கு தான் படம் இருக்கு. படத்துல நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஆ ம் உண்மையாலுமே ஒரு என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். போனா நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த மாரி ரொம்ப ரூட்டடாவும், ராவாவும் இருக்கும். அ எல்லா சீனுக்கும் கண்ண மூடுற மாரி இருக்கு. கண்ண மூடுற மாரியெல்லாம் சீன்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ரூட்டடாவும் இருக்கு. பட் அதே சீன்ல நல்லா என்ஜாய் பண்ணியும், ரொம்ப ஒரு ஆ ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இல்லாம, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத மட்டும் குடுத்திருக்காரு தனுஷ். உண்மையாலுமே சொல்றேன், அவரோட முதல் மூவி அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படிதான் படம் எடுத்திருக்காரு. ஏன்னா, என்ன முதல் மூவி அப்படின்னா, ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஸோ வந்து அ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்குமே ப்ளே பயங்கரமா இருக்கு. எல்லா கேரக்டருமே பேசக்கூடிய விதத்துல தான் இருக்கு. ஒருத்தர் கூட மிஸ் ஆகலைங்க. இந்த கேரக்டருக்கு வந்து லோவா வச்சாச்சு, இந்த கேரக்டருக்கு ஹையா வச்சாச்சு அப்படின்னு யாருக்குமே கிடையாது. எல்லா கேரக்டரையுமே எங்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு ப்ளே பண்ணியிருக்காரு. சூப்பரா எடுத்திருக்காரு. இதுல வந்து என்னன்னா, ஒரு ஆக்சுவலி ஒரு ஆக்டர் அவரு. அவரே எழுதி, அவரே டைரக்ட் பண்றாரு அப்படிங்கையில, ஆ என்ன நெனைப்பாங்க, மொத்த பர்டனும் அவங்க மேல தான் இருக்கும். ஸோ மூவியே அவங்க தான் தூக்கி பிடிக்கிற மாரி இருக்கும். அவங்க தான் தூக்கி நிறுத்துற மாரி இருக்கும். அப்படின்ற மாரிலாம் இல்லாம,
ஒவ்வொரு கேரக்டருமே இம்பார்ட்டன்ட்டா ப்ளே பண்ற மாரி இருக்கு. ஸோ எல்லா கேரக்டரும் இம்பார்ட்டன்ட்டா ப்ளே பண்றதுனால, அ எல்லா கேரக்டரையுமே நல்லா பார்த்து கவனிக்க முடியுது. அ எல்லா கேரக்டருமே மனசுல பதியிற மாரி தான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரா பண்றவங்க தான். இதுல வந்து இவங்க இவங்க கம்மியா பண்றவங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் எல்லாருமே தாறுமாறா பண்ணியிருக்காங்க. ஆ வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? அப்படின்னு யோசிக்கும்போது, அபர்ணா பாலமுரளியும் சந்தீப் கிஷனும் லவ் பண்றாங்கன்னு சொன்னேன்ல. உண்மையாலுமே சொல்றேன். அவங்களோட லவ் அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சுங்க. ஐயோ! ரொம்ப ரொம்ப ஒரு மாரி செரிஷா இருந்துச்சு. ஸோ எப்புட்ன்னா, ஓ! இதெல்லாம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருது. ரொம்ப பெருசா இல்லனாலும் லிமிட்டடா இருக்கு. லிமிட்டடா இருக்கிறதுலயே அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உண்மையாவே சொல்றேன் தனுஷ் ரொம்ப ப்ரிசிஸா எடுத்திருக்க மாரி எனக்கு தெரியுதுங்க. இந்த படத்துக்கு என்ன தேவை? அந்த தேவைக்குள்ள என்ன இருக்கணும்? இவ்வளவுதான் இருந்தா போதும், இவ்வளவு வேணாம் அப்படின்ற மாரி ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, அது இன்னும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அ எடிட்டர் ஆகட்டும், அவரும் சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாருங்க. சும்மா சொல்ல முடியாது. கட் ஆகட்டும், டிரான்சிஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. அ இவங்க லவ் கெமிஸ்ட்ரி சொல்லிட்டேன். ஸோ இவங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டேன். நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நான் பார்த்தா டப்பு டப்புன்னு உடைச்சு எல்லாத்தையும் பேசிருவேன். என்ன பொறுத்தவரைக்கும் படம் சூப்பரா இருக்கு. எல்லாருமே போய் தியேட்டர்ல பாருங்க. வேற என்ன சொல்லணும்? வேற ஏதாவது சொல்லலாமா? அப்படின்னு யோசிக்கும்போது என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு ஓரலா சொல்றேனே, அந்த நம்ம ட்ரெய்லர்ல கேட்ட மாரியே இது காட்டிலேயே ரொம்ப ஆபத்தான மிருகம் சிங்கம்ன்னு கேட்கும்போது, இல்ல அது ஓநாய் தான் அப்படிங்கிற ஏன்னா அது கூட்டமா இருந்து தந்திரம் பண்ணி சிங்கத்த தனியா இருக்கும்போதே அடிச்சுரும் அப்படின்ற மாரி தான் இந்த படமும் அப்படிதான் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஓநாய் கூட்டம், மொத்த ஓநாய் கூட்டம், ஓநாய் நரி கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கம் தான். ஆனா என்னதான் சிங்கமா இருந்தாலும் எல்லாம் அடிச்சிரும்னு சொல்றதும் உண்மதான். சிங்கம் ஒரு இடத்துல அடிபட தான் செய்யும். பட் எப்படி சொல்றதுன்னா, அ தன் குடும்பத்த காப்பாத்துற ஒரு ராவண ராவணேஸ்வரர்ன்னு வச்சுக்கலாமே. என்னதான் குடும்பத்த காப்பாத்துற ராவணேஸ்வரரா இருந்தாலும், அவரும் ஏதோ ஒரு இடத்துல இறங்குவாரு. யானைக்கும் அடி சறுக்கும்ன்ற மாரி, அவங்களுக்கும் வீழ்ச்சி வரும் அப்படின்ற மாரி வீழ்ச்சி வந்தாலும், அங்க இருந்து அவங்க எப்படி மீண்டு மேல வர்றாங்க. ஒரு தல கொண்ட ராவணாசுரன் எப்படி 10 தல உள்ள ராவணேஸ்வர அசுரரா மாறுறாரு அப்படின்ற மாரி தான் இந்த படமும் இருக்கும். ரொம்ப சூப்பரா ரைட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் நல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகும். செகண்ட் ஹால்ஃப் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்லோ ஆகுற மாரி இருக்கும். பட் ஆனா அதெல்லாம் பெருசாவே தெரியாதுங்க. படம் சூப்பரா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் படம் நல்லா இருக்கு. இத ஏன் சொல்றேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்க்கும், செகண்ட் ஹால்ஃப்க்கும் உள்ள லென்த் காரணமாத்துனால அப்படி தோணலாம். ஆ வேற என்ன பேசலாம்? வேற என்ன பேசலாம்? சாங் பிளேஸ்மென்ட் தனுஷ் சாரும், ஏ.ஆர். ரகுமான் சாரும் பிச்சுட்டாங்க. டாப் நாச். எந்த ஒரு இடத்துலயுமே இல்ல. இந்த இடத்துல ஏன்டா சாங் வச்சீங்க? அப்படின்ற ஒரு தலையில கை வைக்கிற மாரியோ, அ அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரசிச்சது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா சாங்குமே ரொம்ப ரசிச்சேன். "ஓராயா ஐயய்யோ! காப்பிரைட்ஸ் வந்துருயா" அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அந்த சாங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் போகி போகி சாங் அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி வாட்டர் பாக்கெட்டோட பிளேஸ்மென்ட் இன்னும் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதனால தாங்க அவங்க கெமிஸ்ட்ரியே சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. அந்த வாட்டர் பாக்கெட்டோட பிளேஸ்மென்ட்லாம் வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் கிளைமாக்ஸ்ல ஒரு சாங் வருது. அப்புறம் இடையில ஒரு ராயனோட இதுன்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு இதெல்லாம் வருது. எல்லாமே பயங்கரமா இருக்கு. எந்த சாங்குமே மிஸ் மேட்ச் ஆகவே இல்ல. ஒரு தப்பான ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டாங்களோ! இந்த இடத்துல இது தேவையில்லையோ! அப்பிடின்ற மாரி எதுவுமே நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவரு எதுவுமே பண்ணல. அதான் சொல்றேன்ல, ரொம்ப தெளிவா யோசிச்சு ம் எப்படி சொல்றேன்னா, இவ்வளோ படம் ஒர்க் பண்ணி வந்திருக்கிறதுல அத்தன படத்தோட எக்ஸ்பீரியன்ஸும், அத்தன டைரக்டர்ஸ்ட்ட ஒர்க் பண்ண அத்தன இதுவும், நம்மளும் இவ்வளோ படம் நடிச்சாலும், இவ்வளோ படம் கத்துக்கிட்டாலும், நம்ம ஒரு ஒர்க்க நம்ம எவ்வளோ லவ் பண்ணி, அத இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு வெளிய வரும்போது, அது வேற ஒரு ஜானர்ல வேற ஒரு ஜானர்ன்றத தாண்டி, வேற ஒரு உருவமா வெளிய வருது. இப்போ எல்லாரும் செய்ற பொம்மைய பார்க்குறோம். ஸோ, இப்ப நமக்கு பொம்மை செய்ய தெரியுதுன்னா, எல்லாரும் செய்ற பொம்மைய பார்க்குறோம். அந்த பொம்மையில வந்து நம்ம அந்த பொம்மைய செய்ய கத்துக்கிறோம். நெறையா டைரக்டர்ஸ்ட்ட இருந்து நெறைய பேர்த்துக்கிட்ட இருந்து கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு கடைசியில நம்ம செய்ற பொம்மை எப்படி இருக்கணும்? எது எங்க இருக்கணும்? கண் இந்த அளவு தான் இருக்கணும். மூக்கு இந்த அளவு தான் இருக்கணும். வாய் இந்த அளவு தான் இருக்கணுன்ற மாரி அவ்வளவும் கத்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காருங்க. ஆ படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் தாராளமா போய் படத்த தியேட்டர்ல பார்க்கலாம்.
குறை சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. அப்படியே ஏதாவது முட்டா பையன் படம் நல்லா இல்லன்னு சொன்னாலும், "அவன போடா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு. தனுஷோட டி50 அ டி50 இல்ல டி100 வேற லெவல் பட்டாசா இருக்கு படம். மிஸ் பண்ணாம போய் தியேட்டர்ல பாருங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. நான் ஆர்வத்தில கதை சொல்லக்கூடாதுன்னு நெனச்சுட்டு வேற எதுவும் சொல்லாம இருந்துட்டேனா என்னன்னு தெரியல. எல்லாரோட ரோலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க, தியேட்டர்ல பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா, விஷுவலைசேஷனாவும், மூவியாவும் ரொம்ப ஏஆர் சா சா ஏஆர் ரகுமானோட சவுண்ட்ஸ், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆ தனுஷ் உண்மையாலுமே ட்ரீட் குடுத்துருக்காருன்னு தான் சொல்லலாம். ஜூலை 26 எல்லாத்துக்குமே ட்ரீட் குடுத்துட்டாரு. மிஸ் பண்ணாம போய் தியேட்டர்ல பாருங்க. நம்ம வந்து அடுத்த படத்துல சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் பிரவீன். டாடா.